கடந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த தேவ மனிதர் லியோனார்ட் ரேவன்ஹில் அப்படின்ற மனிதர் சொல்லுகிறார், நீ மரித்த 5வது நிமிடத்தில் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிய வரும் என்று சொல்கிறார். அதாவது நம்ம மரித்த 5வது நிமிடத்தில் நமக்கு தெரிய வருமா, அச்சோ இன்னும் கொஞ்சம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாமோ, இந்த பாவத்தை மட்டும் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்கலாமோ, 4 பேருக்கு ஏசப்பாவை பற்றி கூறியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு ஃபீல் பண்ணுவோமா. ஆனால் அன்னைக்கு ஃபீல் பண்ணாலும் நம்மளால் வாழ முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஜீவன் இருக்குது, நம்ம வாழ்க்கை நம்ம கரங்கள்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கையவே மாற்றுங்க. இந்த உலகத்தின் மூலமாக நரகத்துக்கு செல்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமானாலும் இருக்கலாம், நம்ம கையில் இருக்க மொபைல் மூலமானாலும் இருக்கலாம். ஆனால் வேதனையான செய்தி என்ன தெரியுமாங்க, அந்த நரகத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்ம அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோங்க. நம்ம நினைக்கலாம் அந்த வாலிப காலம் இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மனம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் முதலாக புதைக்குழி யாருக்கு வெட்டப்பட்டது தெரியுமா? வயதான ஆதாமுக்கு அல்லங்க, வாலிபனான ஆபேலுக்கு. அப்போ மரணம் ஒரு நபரை எப்போ சந்திக்கும்னே தெரியாதுங்க. இன்னைக்கு நாள் நம்ம மனதில் ஒரே ஒரு தீர்மானம், ஏசப்பா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அது நம்ம வாழ்க்கையை தலைகீழ மாற்றுங்க. ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து செயல்படுவோம்.